First of all, let me check the 2D drawing of this model. If you want, you can take the snap of this model. Here you can see the sheet metal thickness and bending radius is not given. So நம்ம வந்து just random 1 mm thickness and 1 mm bending radius எடுத்துக்கலாம். CATIA open பண்ணிட்டு go to start menu, mechanical design, generative sheet metal design. Once sheet metal design enter ஆனதுக்கு அப்புறமா first we need to enter that sheet metal parameter. Just click that option. Here you can enter the value. So 1 mm thickness and 1 mm radius. ஸோ இதில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்போவுமே மேனுஃபேக்சரிங் ஃபீஸபிலிட்டிக்காக ஷீட் மெட்டல் திக்னஸ் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவை விட ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லைனா 2 times ஈக்குவல் டு திக்னஸ் அந்த வேல்யூ தான் வந்து பெண்டிங் ரேடியஸை நம்ம எப்போவுமே என்டர் பண்ணணும். ஸோ நவ் ஐ டேக் ஈக்குவல் ஆஃப் ஷீட் மெட்டல் திக்னஸ் அஸ் பெண்டிங் ரேடியஸ். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் நீ கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நான் பேஸில் வரக்கூடிய பிளேட் ட்ரா பண்ண போகிறேன். கோ டு திஸ் sketch option and select this top line. Create one rectangle here, center rectangle. Just create one rectangle. Go to dimension option. So length is 45 mm and this width is 10 mm. Once complete, just exit the workbench. So exit பண்ணிட்டு டைரக்டா வால் கமாண்ட் போங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ஆப்ஷன்ல தான் வால்ஸ் ஆப்ஷன்ல வால்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ எப்பவுமே பேஸ் ப்ரொஃபைல் நம்ம க்ளோஸ் டு ப்ரொஃபைலாக வரைஞ்சோம் அப்படின்னா யூ மஸ்ட் யூஸ் தட் வால் கமாண்ட். வால் கமாண்ட் செலக்ட் பண்ணிட்டு now you can see the 1 mm thickness is automatically add ஆயிடுச்சு. Direction if you want you can flip reverse side, but எனக்கு இந்த கேஸ்ல no issue, just click OK. Next so second wall. So இந்த wall நம்ம வந்து அட்டாச் பண்ண போறோம். So இதை அட்டாச் பண்றதுக்காக நான் sketch draw பண்ண போறது இல்ல, டைரக்டா போயிட்டு we can use that wall on edge. So wall on edge போயிட்டு just select this edge. Okay, select this top edge. So once நீங்க கொடுத்த உடனே பாருங்க, so once கொடுத்த உடனே ரேண்டமா வந்து ஒரு ஹைட்டுக்கு கிரியேட் ஆகுது. we just enter the height here. So height value 15 mm, angle பாத்தீங்கன்னா 90 degree தான். பட் இந்த வால் பாத்தீங்கன்னா என்டையர் எட்ஜுக்குமே கிரியேட் ஆகுது. பட் we have some gap in our model. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். So 5 mm each side 5 mm gap இருக்குது. So இந்த 5 mm gap எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, here you can see that the extremities. So extremities ஆப்ஷன் போனீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஆஃப்செட் வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே ஜீரோல இருக்குது. இஃப் யூ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இட் வில் சேஞ்ச். இப்போ மைனஸ்ல இந்த வேல்யூ மைனஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடு உங்களுக்கு மைனஸ் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடில் ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த வேல்யூ இன்ட்டு மைனஸ் சைடு. ஸோ மைனஸ் 5 mm. ஓகே, அதே மாதிரி ரைட் சைடு ஆப்செட்லேயும் போயிட்டு ஜஸ்ட் சேஞ்ச் த வேல்யூ இன்ட்டு -5. ஸோ உங்களுக்கு வந்து இது கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் சேஞ்ச் த வியூ. ஹியர் யூ கேன் சி. ஸோ நம்ம திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் அவுட் சைடு, பட் நமக்கு கம்ப்ளீட் லென்த்துமே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாகவே நமக்கு 10 mm தான் வரணும். இப்போ நீங்கள் திக்னஸ் அவுட் சைடில் ஆட் பண்ணிங்கன்னா இந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகும், டோட்டல் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைட் அண்ட் இன்க்ளினேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் திஸ் ஆப்ஷன் இன்வெர்ட் மெட்டீரியல் சைடு. ஸோ மெட்டீரியல் வந்து கரெக்டாக இந்த எண்டுக்குள்ளே ஆட் ஆகும். ஓகேங்களா, உங்களோட லென்த் ஃபர்ஸ்ட் பிளேட் லென்த் இருக்குல்ல அந்த லென்த்துக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஒன்ஸ் கொடுத்த உடனே பாருங்க நம்ம ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பட் யூ கேன் சி ஹியர். ஸோ அவர் ப்ரொஃபைல் கிரியேட்டட், பட் வி ஹவ் சம் அடிஷ்னல் ப்ரொஜெக்ஷன் ஹியர். ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம் அடிஷ்னல் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. நம்மளோட மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் வராது. இஃப் யூ லுக் அட் திஸ் மாடல் ஹியர் யூ கேன் சி தெர் இஸ் நோ அடிஷ்னல் ஷீட் மெட்டல். பட் இந்த கேஸில் நமக்கு வந்து அடிஷ்னலாக இந்த இடத்துல நமக்கு ஷீட் மெட்டல் இருக்குது. ஸோ இது எதனால அப்படின்னா we need to give the relief. ஸோ இந்த இடத்த நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். பட் we are not going to create any sketch to cut this part. டைரக்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண இந்த வாலான் எட்ஜிலே ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ இந்த வாலான் எட்ஜை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹியர் பெண்ட் பேராமீட்டர். இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னா பாருங்க இன்னொரு டேபிள் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரிமிட்டி அண்ட் ரைட் எக்ஸ்ட்ரிமிட்டி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோ ரிலீஃப், எந்த கேப்புமே இல்லாமல் வர மாதிரி நம்ம வந்து செட்டிங் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எந்த கேப்புமே இல்லாமல் பெண்ட் ஆயிருக்குது. ஸோ வி ஜஸ்ட் கிளிக் திஸ் ஏரோ. இதில் ஒரு ஏரோ இருக்குது, இந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வேரியஸ் டைப் ஆஃப் ரிலீஃப் ஆப்ஷன். ஓகேங்களா, ஷீட் மெட்டல் ப்ராசஸில் ஸோ அஸ் பர் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து ரிலீஃப் அப்ளை பண்ணலாம். நவ் ஐ ஜஸ்ட் யூஸ் திஸ் ஆப்ஷன். ஸோ ஸ்கொயர் ரிலீஃப். ஓகேங்களா, இந்த ஸ்கொயர் ரிலீஃப் கிளிக் பண்ணோன்னா பாருங்க. ஸோ ஒன்ஸ் ஸ்கொயர் ரிலீஃப் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா see you can see that. So 1 mm 1 mm. இந்த 1 mm எப்படி L1 and L2. ஸோ L1ங்கிறது இந்த டைரக்ஷன் எடுக்குது. ஓகேங்களா, L1ங்கிறது உங்களுக்கு இந்த டைரக்ஷன் எடுக்குது, L2ங்கிறது இந்த டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுது.
ஸோ நமக்கு L1 வந்து தேவையில்லை. ஸோ L1 நான் 0 பண்ண போறேன். L2 வந்து 5mm 5mm வச்சோம் அப்படின்னா ஃபுல் லென்த்துக்கு இது ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா இதுல என்டர் பண்ண முடியாது. நீங்க டைரக்டா இதுல வேல்யூ என்டர் பண்ணீங்கன்னா உங்களால என்டர் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து டிஃபால்ட்டான செட்டிங்ல இருக்குது. இதுல நீங்க எப்படி வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் ஹியர், கோ டு திஸ் ஃபார்முலா ஆப்ஷன் அண்ட் டெலிட் தட் ஃபார்முலா. ஸோ டெலிட் பண்ணணும்னா இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். நவ் மேக் இட் இன்டு 0. அகைன் ரைட் கிளிக் ஃபார்முலா டெலிட் அண்ட் சேஞ்ச் த வேல்யூ 5. மோர் தென் 5 கொடுத்தா கூட ஓகே தான். ஏன்னா நமக்கு வந்து இந்த லென்த் வந்து 5mm. ஸோ 5 கொடுத்தீங்கன்னா கரெக்டா இது ஃபுல்லாவே நமக்கு கட் ஆகும். ஸோ ரைட் சைட்லயும் போயிட்டு ஸோ ரைட் எக்ஸ்ட்ரிமிட்டி கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் திஸ் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டு ஃபார்முலா டெலிட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண நீங்க லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம்ல ரிலீஃப் ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி நீங்க ரைட் சைடுக்கும் யூ ஜஸ்ட் செலக்ட் ஹியர், சேஞ்ச் திஸ் ஆப்ஷன் ஸ்கொயர் ரிலீஃப். ஸ்கொயர் ரிலீஃப் வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல 1mm கொடுக்குறேன். செகண்ட் L2ல ஐ ஜஸ்ட் என்டர் 5 or 6 மோர் தென் 5 கொடுக்கணும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல கேப் வந்து 5mm இருக்கிறதுனால யூ மஸ்ட் என்டர் 5 or மோர் தென் 5. இப்போ நீங்க கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் ப்ரிவியூ பாருங்க. சி யூ கேன் சி ஹியர். ஸோ இந்த 5mmக்கு இங்க ரிலீஃப் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த டாப் பிளேட்டுக்கு மேல வரக்கூடிய ஒரு சப்போர்ட் இருக்குது. இதை தான் நம்ம நெக்ஸ்ட் டிரா பண்ண போறோம். யூ கேன் சி இன் திஸ் 3D மாடல். ஸோ இதை தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். இதை வந்து நம்ம வால் ஆன் எட்ஜ் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கஸ்டமைஸ்டா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா வால்ல இருந்து வெளியில சம் ப்ரொஃபைல் ஆட் ஆயிருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சம் கட் அவுட் கிரியேட் ஆயிருக்குது. ஸோ வால் ஆன் எட்ஜ் கமாண்ட் டைரக்டா யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு டிசைன். அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் டைரக்டா போயிட்டு நம்ம ஸ்கெட்ச் டிரா பண்ணலாம். இந்த டாப் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வாலோட டாப் சர்ஃபேஸ்ல போயிட்டு ஜஸ்ட் டிரா தட் ஸ்கெட்ச். I create one line here. Just apply coincident and select these 2 points. Apply coincident. If you want, you can project that edge also. No issue. இப்போ இந்த ப்ரொஃபைல் டிரா பண்ணிக்கலாம். ஸோ ஒன் சைட் டிரா பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் மேக் இட் இன்டு மிரர் இந்த ஆப்போசிட் சைட். ஸோ மிரர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைமென்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் மிரர் பண்ணியிருக்கேன். செலக்ட் திஸ் ஒன் ஆல்சோ, மிரர் மிரர் into dimension. This is the full dimension of 45mm length here. The height is 20mm and drag like this. So 2mm and 2mm. Here also it is 2mm. So once dimension கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த இடத்துல ஒரு projection மிஸ் ஆகுது. I just create another rectangle profile here and quick trim, remove this one. So 20mm and this height from here to here it is 5mm. Just select these two lines and this axis, make it into symmetry. Just click OK. So now sketch is fully constrained. Just exit. Exit பண்ணிட்டு you can use wall command. So எப்பவுமே வந்து sketch profile நம்ம வந்து சாலிடா கன்வெர்ட் பண்றதுக்கு ரெண்டு கமாண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்னு வந்து wall, இன்னொன்னு the extrusion. Open sketch க்கு extrusion யூஸ் பண்ணலாம், but it is closed sketch. So wall command யூஸ் பண்ணுங்க. Just click OK. So direction I want the reverse side. Just click OK. Now you can see two plates were attached here. But இது வந்து sheet metal bending operation படி இல்ல. ஏன்னா நம்ம flat பண்ணோம்னா உங்களுக்கு தெரியும். So if I unfold this, ரெண்டுமே வந்து connectivity இல்லாம இருக்கும். So we need to apply bend manually here. மேனுவல் பெண்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இங்க பெண்டிங் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெண்ட். ஒன்ஸ் பெண்ட் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் த ஃபர்ஸ்ட் பிளேட் அண்ட் செகண்ட் பிளேட். ஸோ கொடுத்தோன்னே பாருங்க இந்த ரெண்டு கார்னர்லயும் ஆட்டோமேட்டிக்கலா வந்து பெண்ட் ஆட் ஆகும். ஸோ இந்த பெண்டிங் ரேடியஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஷீட் மெட்டல் பேராமீட்டர்ல கொடுத்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நீங்க செப்பரேட்டா இல்ல பெண்டிங் வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நவ் ஜஸ்ட் கிளிக் ஓகே அண்ட் ஜஸ்ட் ஃபிளிப் த ஆரோ. ஓகேங்களா? ரெண்டுமே பாத்தீங்கன்னா இன்சைட்ல இருக்கணும். ஸோ ஆரோ மார்க் கரெக்டா பார்த்துக்கங்க, இல்லைன்னா இது ஒர்க் ஆகாது. Now if I unfold, you can see here, so perfectly it is unfolding. For forming operation, I just go this stamping operation. Stamping operation la pathinga appadina first option
சர்ஃபேஸ் ஸ்டாம்ப். ஸோ சர்ஃபேஸ் ஸ்டாம்ப் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து வேல்யூ கேட்கும். ஸோ வேல்யூவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மிங்கோட ஆங்கிள் 40 டிகிரி, ஹைட் வந்து 3.5 mm அண்ட் ரேடியஸ் வேல்யூ வந்து 1 mm 1 mm. ஸோ ஹியர் யூ கேன் சி ஃப்ளோர் ரேடியஸ் அண்ட் த டாப் ரேடியஸ் ஈச் இஸ் 1 mm. ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா we need to create the sketch. ஸோ ஃபார்மிங் எந்த மாதிரி வேணுங்கிற ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். ப்ரொஃபைல் ஆப்ஷனில் இந்த ஸ்கெட்ச் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டாப் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் டாப் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நமக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டை வந்து ஃபார்மிங் டையோட வேல்யூ வந்து 10 mm. இந்த ஹைட் நமக்கு இட்ஸ் நாட் ரியலி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கரெக்டாக இது கூட மேட்ச் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எக்ஸஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸஸாக வைக்கும்போது தான் இது பெர்ஃபெக்டாக இதில் கிரியேட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கட் அவுட் இருக்குது. இப்போ நீங்கள் மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சம் இஷ்யூ இந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஸோ அதனால எப்போவுமே இந்த லென்த் வந்து ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. நோ இஷ்யூ. I just make it into 2 mm and select this 3 and make it into symmetry and just enter the length value here 30 mm. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வெளியில் வர லென்த் நமக்கு முக்கியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது கவர் ஆனால் நமக்கு ஓகே தான். Now you can see that preview here. So it's created. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த லென்த் ரொம்ப ஷார்ட்டாக வச்சிங்கன்னா இந்த இடத்துல சம் ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த லென்த் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரேடியஸ் வழியாக நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் 40 டிகிரி எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இந்த ஃபார்மிங் ரேடியஸ். ஸோ இந்த இடத்துல கீழே வந்து ஃபார்ம் ஆகுதுல இதோட ரேடியஸ். இந்த ரேடியஸ் தான் வந்து 40 டிகிரி அண்ட் ஹைட் வந்து ஃப்ரம் டாப் டு திஸ் பாட்டம். ஸோ இந்த டோட்டல் ஹைட் வந்து உங்களுக்கு 3.5. Then here 1 mm radius and bottom also 1 mm radius. Just click OK. You'll get that exact result. Now if you unfold this one, you can see here. So நம்ம unfold பண்ணும்போது பாருங்க இந்த இடத்துல நமக்கு அந்த ஃபார்மிங்கும் சேர்த்து unfold ஆகணும். ஸோ அப்படி unfold ஆனால் தான் இட்ஸ் கரெக்ட். ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபிளாட் பேட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல கரெக்டாக நமக்கு unfold ஆயிருக்குது. இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ரைட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சம் கட் அவுட்ஸ் இருக்குது. So we are just going to create that cutout also. Just select that top surface and you can draw the sketches. Just create one square profile here. The value of 5 mm. And here I just create one elongated hole. You can see this option elongated hole. Value is 2 mm, 6 mm and this length is 12 mm. Now you can see our sketch is completed. So once sketch complete பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த இடத்துல வேல்யூ வந்து ஜஸ்ட் அதிகமாக இருக்குது. இது வந்து 1 mm தான் வரும். I make it into 1 mm. Now I just select these two sketches and mirror it into the opposite side. Click OK and directly you can use that cutout here. Just select the sketches. Click OK. So it's completed. Finally வந்து இந்த இடத்துல நம்ம வந்து fillet apply பண்ணணும். So fillet வந்து இந்த இடத்துல corner option இருக்கும். Just corner select பண்ணிட்டு so enter the fillet value. I just make it into 0.5 mm here. And எங்கெங்க உங்களுக்கு வந்து இந்த fillets apply ஆகணுமோ you can directly apply. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ எல்லா இடமா நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இஃப் யூ ஃபைனலாக வந்து இது நீங்கள் வந்து ஃப்ளாட் பண்ணும்போது டோட்டலாக நமக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் பேட்டர்ன் கிரியேட் ஆகணும். நம்ம ப்ரொஃபைல் அந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணும்போது எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஃப்ளாட் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா நம்ம டிசைன் கரெக்ட்டு. சப்போஸ் ஃப்ளாட் ஆகலை, இந்த மாதிரி ஃபார்மிங் ஏரியாலலாம் ஃப்ளாட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நம்ம டிசைன் வந்து ராங்குன்னு அர்த்தம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் இன் ஃபியூச்சர்ஸ். ஸோ until then bye. Thank you for listening.